Hello everyone, நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் Iyas. இன்று நாம் நன்றாக படிக்கின்ற குழந்தைகள் படித்ததை எழுத ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்பது பற்றியே பார்க்க இருக்கின்றோம். உங்கள் குழந்தை எவ்வளவு படிக்க கொடுத்தாலும் சலிக்காமல் படித்துவிட்டு விளையாட போய்விடும். ஆனால் எழுத்து வேலை கொடுத்தால் எழுத சங்கடப்பட்டு கொண்டு மிக குறைவாக எழுதிவிட்டு விளையாட போய் விடுகின்றதென்றால் அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். சிலர் குழந்தைகளை மிக இளம் வயதிலேயே பள்ளியில் சேர்த்து விடுவர். உதாரணமாக 2.5 வயதிலேயே பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பும் பெற்றோர்கள் உண்டு. அவ்வாறு மிக இளம் வயதிலேயே பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு பென்சிலை பிடித்து எழுதும் வலிமை விரல்களில் இருக்காது. பள்ளியில் அக்குழந்தைகளுக்கு அதிக எழுத்து வேலைகள் கொடுக்கப்பட்டால் விரல்களில் வலி ஏற்பட்டு எழுத்து பணிகளின் மீது இளம் வயதிலேயே வெறுப்பு உண்டாகிவிடும். அதனால் பின்னர் அவர்கள் எழுதுவதை தவிர்த்து கொள்வர். அவர்களின் கையெழுத்தும் அழகாக இருக்காது. சில குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர் தொடக்கத்தில் அதிகமாக விளையாட அனுமதிப்பார்கள். சிறு வயதில் விளையாட விடுவோம், பின்னர் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு செல்லும் போது அதிக நேரம் படித்தால் போதும் என்ற எண்ணத்திலேயே அவ்வாறு பெற்றோர்கள் நடந்து கொள்கின்றனர். ஆனால் ஆரம்ப காலத்தில் நன்கு விளையாடி பழகிய குழந்தை நீண்ட நேரம் ஓரிடத்தில் அமர்ந்து எழுதும் திறமையை வளர்த்து கொள்ளாமல் எழுத்து பணிகளை புறக்கணித்துவிட்டு விளையாட்டிலேயே ஆர்வம் காட்டும். இந்த குறையை எவ்வாறு இல்லாமலாக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது, தன் குழந்தை எழுதுவதை தவிர்க்கிறது என்று அதை பிறரிடம் சொல்லி கவலைப்படுவதை தவிர்த்துவிட்டு சிறிது சிறிதாக எழுதும் நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும். 10 நிமிடங்கள் எழுதி முடித்தவுடன் சிறிது ஓய்வு கொடுத்துவிட்டு மீண்டும் எழுதுமாறு குழந்தைகளை பணிக்க வேண்டும். குழந்தை எழுதும் சமயத்தில் நீ எழுதி கொண்டிரு, ஒரு சிறிய வேலையை முடித்துவிட்டு வருகிறேன் என்று பெற்றோர் போய்விடக்கூடாது. குழந்தை எழுதி முடிக்கும் வரை அதன் அருகிலேயே அமர்ந்திருக்க வேண்டும். பெற்றோர் வேறு வேலைக்கு சென்று விடுவதாலேயே குழந்தையும் விளையாட ஓடிவிடுகிறது. எழுதும் இடத்தில் பிற எந்த பொருட்களும் இல்லாதவாறு இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் மேசை முழுவதும் புத்தகங்களையும் பொருட்களையும் பரப்பி வைத்து கொண்டு எழுதுமாறு பெற்றோர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். அவ்வாறான சூழ்நிலையில் எழுதும் குழந்தைகளின் கவனம் பல்வேறு பொருட்களின் மீது குவிந்து எழுத்து பணி தடைப்படுகிறது. பெற்றோர் குழந்தைகளுக்கு அழகிய மனதை கவரும் விதத்திலான எழுது பொருட்களை வாங்கி அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும். புது வகையான எழுது பொருட்களை வாங்கி கொடுப்பது குழந்தையின் எழுதும் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.